السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ولا هادي له. أشهد أن لا إله إلا الله. نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. ولكل أمة جعلنا منسكا وهم ناكسون. صدق الله مولانا العليم. وقال النبينا صلى الله عليه وسلم ما هذه الألاهي يا رسول الله؟ قالت سنة أبيكم إبراهيم. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். புமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபோ தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய ஆண்டின் கடைசி மாதத்தை இன்னும் சில நாட்களிலே நாம் எதிர்நோக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். துல்காயிதா மாதத்தின் கடைசி ஜும்மாவிலும் இன்னும் 2-3 தினங்களுக்கு பின்னால் துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தினுடைய வருடத்தின் முஸ்லிம் இஸ்லாமியர்களின் மாதத்தினுடைய வருடத்தினுடைய கடைசி மாதமாக இருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதத்தை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா துல்ஹஜ்ஜிலே வரக்கூடிய கைராத்துக்கள் பரக்காத்துக்கள் அனைத்தையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா வழங்கி அருள் புரிவானாக. அல்லாஹு திருக்குர்ஆனிலே சொல்லுவான், சூரத்துல் ஃபஜ்ர் என்ற சூறாவிலே சொல்லுகிறான், வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ரின் வஷ்ஷஃபி வல் வத்ரி வல்லைலி இதா யஸ்ர் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் ஃபஜ்ரிலே சொல்லுவான். 10 இரவுகளின் மீது சத்தியமாக சொல்லுவான், 10 பகல்களின் மீது சத்தியமாக சொல்லுவான், இரட்டைப்படையாக இருக்கக்கூடிய இரவுகளின் மீது சத்தியமாக, ஒத்தைப்படையில இருக்கக்கூடிய இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுவான். வரக்கூடிய துல்ஹஜ் மாதத்தை பற்றித்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த சூறாவிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் சொல்லுவார்கள். 10 இரவுகள் மீது சத்தியமாக, ஒற்றைப்படை இரவுகள், இரட்டைப்படை இரவுகள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா துல்ஹஜ் மாதத்தினுடைய முந்திய 10 பற்றி அல்லாஹு சொல்லுவான். வருடத்தின் கடைசி மாதம் துல்ஹஜ் மாதம், சிறப்பிற்குரிய மாதம். இரவுகளை கொண்ட சிறப்பான இரவுகளையும் சிறப்பான பகல்களையும் கொண்ட பல்வேறு மாதங்கள் இருந்தாலும் அதிலே மிக சிறப்பிற்குரிய மாதம் துல்ஹஜ்ஜுடைய மாதம். அதுவும் துல்ஹஜ்ஜினுடைய முந்திய 10கள் மிக சிறப்பிற்குரியது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். மார்க்க அறிஞர்கள் இப்படியும் கூறுவார்கள், ரமலான் மாதத்தில் கடைசி 10 சிறந்ததா அல்லது துல்ஹஜ் மாதத்தின் முந்திய 10 சிறந்ததா என்று கேட்கின்ற நேரத்திலே மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லுவார்கள், துல்ஹஜ் மாதத்திலே முதல் 10 நாட்கள் சிறந்ததா, ரமலானின் கடைசி 10 நாட்கள் சிறந்ததா என்று கேட்கின்ற நேரத்தில், வரிசை பகமாக பார்க்கின்ற நேரத்தில் ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10கள் தான், அந்த இரவுகள் தான் சிறந்தது என்று சொல்லப்படுகிறது. பகல்களின் வரிசைகளிலே பார்க்கின்ற நேரத்திலே துல்ஹஜ் மாதத்தினுடைய முந்திய 10 பகல்கள் தான் ரமலானினுடைய கடைசி 10 பகலை விட சிறந்தது என்பதாக சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகிலே 365 நாட்களை நாம் கடந்து செல்கிறோம். ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள் கடந்து செல்கிறோம் அல்லவா?
அந்த நாட்களிலே 365 நாட்களில் சிறந்த பகல் எந்த நாட்கள் என்று சொல்லுகின்ற நேரத்திலே துல்ஹஜ் மாதத்தின் முந்திய 10 பகல் தான் சிறந்தது என்பதாக சொல்லுவார்கள். இந்த நாட்கள் அல்லாஹ்விற்கு மிக விருப்பமானது. இந்த நாட்களிலே அல்லாஹ்வுடைய அருள் பூமிக்கு கொட்டித்தரக்கூடிய நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக சொல்வார்கள். புகாரியினுடைய விரிவுரையாளர் அல்லாமா இமாம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள், இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள், இந்த 10 பகல்கள் சிறப்பிற்குரிய பகல் என்பதாக சொல்வார்கள். ஏன் இந்த 10 நாட்கள் துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் ஏன் சிறந்தது என்று சொல்லுகின்ற நேரத்தில் 2 விஷயங்களை நமக்கு சொல்லித் தருவார்கள். துல்ஹஜ்ஜினுடைய முந்திய 10 இருக்கிறது அல்லவா, மற்ற நாட்களை விட சிறந்தது. காரணம், அதற்கு 2 விஷயங்களை சொல்லுவார்கள். ஒன்று, அந்த நாட்களிலே எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட 5 கடமைகளையும் அந்த நாட்களில் செய்ய முடியும். ரமலான் மாதத்தில், ஃபரலான ரமலான் மாதத்தில் ரமலானை மட்டும்தான், நோன்பை மட்டும்தான் வைக்க முடியும், தொழுகையை தொழுக முடியும், ஜகாத்து கொடுக்க முடியும். இந்த 3 அமல்களை அதிலே செய்ய முடியும். ஆனால் 5 அமல்களையும் ஒன்று சேர செய்யக்கூடிய நாட்கள் எதுவென்று சொன்னால் துல்ஹஜ்ஜுடைய முந்திய 10 தான் செய்ய முடியும். ஹஜ் என்பது ரமலானில் செய்ய முடியாது. ஹஜ் என்பது துல்ஹஜ்ஜில் செய்ய முடியும். தொழுகை என்பது துல்ஹஜ்ஜிலே தொழுகலாம். நோன்பு என்பது அரஃபாவுடைய நோன்பை துல்ஹஜ்ஜிலே வைக்கலாம். மற்ற மாதங்களில் அரஃபாவுடைய நோன்பு வைக்க முடியாது. அதே போன்று தான தர்மங்களை ரமலானிலும் செய்யலாம், துல்ஹஜ் முந்திய 10 செய்யலாம். ஆக முந்திய 10 பிரதான 5 கடமைகள் அனைத்தையும் செய்ய முடியும். அதனால் துல்ஹஜ்ஜுடைய முந்திய 10 சிறந்தது என்பதாக இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது, வருடத்திலே எல்லா காலங்களை விடவும் தன் அடிமைத்தனத்தை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய காலங்கள் எதுவென்று சொன்னால் அது இந்த 10 நாட்கள் தான். துல்ஹஜ்ஜினுடைய முந்திய 10 தான் அல்லாஹ்வினுடைய அடிமைத்தனத்தை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு 10 நாட்கள். அது பெரிய வந்த மற்ற காலங்களிலே அது செய்ய முடியாது. அதிலே 2 அமல்கள் செய்ய முடியும், வேறு எந்த காலத்திலும் அந்த அமலை செய்ய முடியாது. அதனால் இந்த துல்ஹஜ் சிறந்ததாக இருக்கிறது. துல்ஹஜ்ஜினுடைய முந்திய 10 சிறந்ததாக இருக்கிறது. 2 கடமைகள் வேறு எந்த நாட்களிலும் வேறு எந்த காலங்களிலும் செய்ய முடியாது. ஒன்று ஹஜ்ஜி. ஹஜ் என்பதும் குர்பானி என்பதும். ஹஜ் என்பது துல்ஹஜ் மாதத்தில் தான் செய்ய முடியும். குர்பானி என்பது துல்ஹஜ் மாதத்தில் தான் செய்ய முடியும். மற்ற காலங்களிலே குர்பானி கொடுக்க முடியாது, ஹஜ் செய்ய முடியாது. அதனால் தான் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தின் முந்திய 10 மிகச் சிறந்தது என்பதாக இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜும் குர்பானியும், ஹஜ் செய்கிறோம் அல்லவா, அதுவும் குர்பானி, ஆட்டை மாட்டை ஒட்டகங்களை அறுத்து பிராணிகளை ரத்தங்களை ஓட்டி அல்லாஹ்விற்காக வேண்டி குர்பானி கொடுக்கிறோம் அல்லவா, இவைகள் எல்லாம் நம்முடைய அறிவுக்கு சார்ந்தது அல்ல. நம்மால் அறிவால் சிந்திக்க முடியாது. ஹஜ்ஜுடைய கடமைகளை அறிவால் சிந்திக்க முடியாது. குர்பானியுடைய கடமைகளையும் அறிவால் சிந்திக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால் ஹாஜி என்பவர் இங்கிருந்து பயணத்தை புறப்படுகிறார். ஒரு ஆலயத்தை சுற்றுவதற்காக வேண்டி புறப்படுகிறார். ஒரு ஆலயத்தை சுற்றுவதற்காக வேண்டி புறப்படுகிறார். அந்த ஹாஜி என்ன செய்கிறார்? 2 ஆடைகள் அணுகிறார். மேலாடை, கீழாடை, அதுவும் தையல் இல்லாத ஆடை. 2 ஆடைகளை அணிந்து கொண்டு ஒரு முசாஃபிர் போன்ற ஒரு கோலத்திலே இங்கிருந்து செல்லுகிறார். அவர் இறந்து போனால் அவருக்கு கஃன் துணி அதுதான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு 2 ஆடைகளை அணிந்து செல்கிறார். எதனால் அணிந்து செல்கிறார் தெரியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, மூன்றாவதாக சொல்லப்படுகிறது, காபாவை அவர் ஏன் சுற்றுகிறார்? காபாவை சுற்றி வருகிறார். 7 முறை சுற்றி வர வேண்டும், அப்பொழுது ஒரு தவாப் என்று சொல்லப்படும். சையை சுற்றுகிறார், அதை 7 முறை சுத்த வேண்டும், அதற்கு சை என்பதாக சொல்லப்படும். காபாவை ஏன் சுற்றுகிறார் என்று தெரியவில்லை. ஒரு குறிப்பிட்ட காலங்கள், அந்த குறிப்பிட்ட காலத்திலே குறிப்பிட்ட இடத்திலே முடியை வெட்டுவது,
குறிப்பிட்ட காலங்களிலே அவர் குறிப்பிட்ட அமல்களை செய்வது, குறிப்பிட்ட நேரங்களிலே செய்வது, ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தொங்கோட்டம் ஓடுவது, ஓடி ஓடி வருவது, சில இடங்களிலே நடந்து செல்வது, சில இடங்களிலே கஃனாடைகளை அணிந்து கொண்டு சுற்றுவது, சில இடங்களிலே அவர் காத்திருப்பது, அமர்ந்திருப்பது, சிட்ட வெட்ட வெளிகளிலே படுத்து தூங்குவது, இவைகளெல்லாம் பார்ப்பதற்கு அறிவால் எந்த ஒரு சிந்திக்கவும் முடியாது. சில நேரங்களிலே தலையை மொட்டை அடிப்பது, எதற்காக வேண்டி மொட்டை அடிக்கப்படுகிறது? தலைமுடிகளை வலிப்பது, மொட்டை அடிப்பது, ஆடுகளை அறுத்து குர்பானி கொடுப்பது, மாடுகளை அறுத்து குர்பானி கொடுப்பது, ஒட்டகங்களை அறுத்து குர்பானி கொடுப்பது, இவைகளையும் சிந்திக்க முடியவில்லை. ஒரு சுவரை பார்த்து கல்லெடுத்து அடிப்பது, 3 தூண்களை பார்த்து கல்லெடுத்து அடிப்பது, எதற்கு அடிப்பது தெரியவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மனாசிக்கல் ஹஜ் என்று சொல்வார்கள். இவைகள் எல்லாம் ஹஜ்ஜினுடைய கடமைகள். நான் ஹயாத்தாக இருக்கும் பொழுதே இந்த கடமைகளை என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஹஜ்ஜிலே அவர்கள் சொன்னார்கள் என்பதாக ஹதீஸிலே சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜி கிரிகைகளை நமக்கு நம்முடைய அறிவிற்கு பூர்வான அறிவால் அறிந்து கொள்வதற்குண்டான சக்திகள் நம்மிடத்தில் இல்லை. சிலர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், சிலர்கள் ஹஜ்ஜை வேறு சமயத்திற்கு சம்பந்தப்படுத்தி பேசுவார்கள். அங்கும் சுத்துகிறார்கள், இங்கும் சுத்துகிறார்கள், அங்கும் கடா வெட்டுகிறார்கள், இங்கும் கடா வெட்டுகிறார்கள், இதற்கு என்ன சம்பந்தம் என்று வேறு மதங்களை ஒப்பிட்டு காபாவிலேயும் சுத்துகிறார்கள், காபாவிலேயும் அறுக்கிறார்கள், அங்கேயும் சுற்றுவது, அங்கேயும் கிடா அறுப்பது, அங்கேயும் மொட்டை அடிப்பது, இங்கேயும் மொட்டை அடிப்பது. தங்கள் அறிவால் குழம்பிக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் சிலர்கள் இப்படி இருக்கிறார்கள். ஹஜ் என்பது அறிவு சார்ந்தது அல்ல, இது அல்லாஹ்வின் சார்ந்தது, ஆன்மீகம் சார்ந்தது. அது அல்லாஹ் சொன்னால் அதை செய்தே ஆக வேண்டும். அதுதான் இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கொடுக்கப்பட்ட கடமைகள். அல்லாஹ் மொட்டை அடி என்று சொல்லுகிறான், அடிக்க வேண்டும். ருக்குவிலே குனிந்து கொள் என்று சொல்லுகிறான், குனிய வேண்டும். ஏன் குனிய வேண்டும் என்று கேட்பதற்கு உரிமை நமக்கில்லை. அல்லாஹ் குனிய சொல்லுகிறான், அல்லாஹ் சுஜூது செய்ய சொல்லுகிறான், அல்லாஹ் அத்தஹியாத் ஓத சொல்லுகிறான். இவைகள் எல்லாம் அவன் சொன்னால் அதை முழுமையாக கட்டுப்படக்கூடிய உபூதியத், அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி கடமைகள் தான் என்று சொல்லப்படுகிறது. அறிவு சார்ந்தது ஹஜ்ஜை கொண்டு விளங்க முடியாது, குர்பானியை கொண்டும் விளங்க முடியாது. கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காசு பணங்களை கொண்டு ஹஜ்ஜு செய்யலாம், தான தர்மங்களை கொண்டு செய்யலாம். கண்ணியத்திற்குரியவர்களும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எல்லா தர்மங்களையும், எல்லா ஆடுகளையும் மாடுகளையும் அறுத்து பலியிடலாம். ஏனென்றால் ஒரே நாளில் அல்லது சில தினங்களிலே 10வது பிறை, 11வது பிறை, 12வது பிறை துல்ஹஜ் மாதத்தில் தான் குர்பானி கொடுக்க வேண்டும், அறுத்து கொடுக்க வேண்டும். ஆடுகளை, ஒட்டகங்களை, மாடுகளை அறுத்து கொடுக்க வேண்டும். இதனுடைய ரகசியம் என்ன? அறுத்து ரத்தத்தை கீழே ஓட்டுகிறோம், உயிருள்ள பிராணியை அறுக்குகிறோம். இதனால் என்ன நமக்கு கிடைக்கிறது என்று நம்மால் யூகிக்க முடியாது, அறிவை கொண்டு சிந்திக்க முடியாது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மார்க்கத்தின் கடமைகள் சொல்லப்பட்டதை செய்வது மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கு கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்பொழுதுதான் நீ முழுமையான அடிமையாக ஆக முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அல்லாஹ் எதை சொல்கிறானோ அதற்கு மாறு கேள்விகள் கேட்காமல் அதை உடனடியாக செய்வதுதான் அல்லாஹ்வினுடைய முழுமையான அடிமை என்பதற்கு அர்த்தம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹாஜி சுற்றி கொண்டிருக்கிறார், ஓடிக்கொண்டிருக்கிறார். ஏன் என்றெல்லாம் கேட்கக்கூடாது. ஆடுகளை அறுக்கிறார், மாடுகளை அறுக்கிறார், ஒட்டகத்தை அறுக்கிறார். ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி அவர் ஓடுகிறார், ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே தொழுகிறார், அழுகிறார். அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே படுத்து உறங்குகிறார், எழுகிறார், கற்களை பெருக்குகிறார், அந்த கற்களை கொண்டு எரிகிறார். ஏன் இதெல்லாம் கேட்கப்படுகிறது என்று சொல்லக்கூடாது, கேட்கவும் கூடாது. இது இஸ்லாமியனுக்கு அது உகந்ததல்ல. அவன் கேட்பதால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதை பிரியப்படுவதில்லை. எனக்கு விவரம் தெரிய வேண்டும் என்று நாம் கேட்டால் அல்லாஹ் அதிலே நிறைய சோதனைகளை கொடுத்து விடுவான், நிறைய சோதனைகளை கொடுத்து விடுவான். முழுமையான அடிமைத்தனம் வேற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னான், ஆமன்னா சல்லம்னா,
ஆமன்னா நான் ஈமான் கொண்டேன், சல்லம்னா அவன் சொல்வதை கேட்டே நான் முடித்துக் கொள்வேன் என்று மட்டும் தான் சொல்ல வேண்டும். அதுதான் முழுமையான அடிமைத்தனத்தினுடைய தன்மைகள் என்பதாக சொல்லப்படுகிறது. பூமியிலே நெற்றியை வை என்கிறான் அல்லாஹ். ஏன் வைக்க வேண்டும் என்று கேட்க முடியாது. பூமியிலே நெற்றியை வைப்பதற்கு என்ன காரணம் என்றெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க முடியாது. அல்லாஹ் நமக்கு சொல்ல மாட்டான். செய்துவிட வேண்டும். பூமியிலே தலையை வை என்று சொன்னால் வைத்து விட வேண்டும். இதனால் என்ன நன்மைகள் கிடைக்குமா அல்லது இதனால் நமக்கு என்ன கிடைக்க போகிறதா என்றெல்லாம் கேள்விகளோ சிந்தனைகளோ நம்மிடத்தில் வரக்கூடாது என்று சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், எந்த உத்தரவுகளை சொன்னாலும், அல்லாஹும் ரசூலும் எந்த உத்தரவுகளை சொன்னாலும் அதை உடனடியாக கட்டுப்படுவதுதான் ஒரு மூமினுக்கு அழகு என்பதாக சொன்னார்கள். அதுதான் மூமினுடைய கடமைகள் என்பதாக சொல்லப்படுகிறது. எந்த கேள்விகளையும் அவன் கேட்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே கட்டுப்படுவார்கள். ஆமன்னா நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், ஈமான் கொண்டோம், சல்லம்னா கட்டுப்பட்டு விட்டோம் என்று சொல்வார்கள். அதனால் தான் அவர்கள் சஹாபாக்களாக மாறி போனார்கள். சொன்ன உடனே கட்டுப்பட்டதால் தான் அவர்கள் சஹாபாக்களாக மாறி போனார்கள். அவர்கள் பூரண அடிமைத்தனத்தை கொண்டு வந்துதான் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அவர்கள் சஹாபிகள் என்பதாக எல்லோராலும் அவர்களை துதிக்கும் அளவிற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். எல்லோராலும் ஹஜ் செய்ய முடிவதில்லை. எல்லோருக்கும் ஹஜ் கடமையாகுவதில்லை. எல்லோரும் ஹஜ் செய்வதும் இல்லை. வயதால் சிலர்கள் காரணம் காட்டுவார்கள். வயதாய் போய்விட்டதற்கு பின்னால் ஹஜ் என்னால் செய்ய முடியாது என்று சொல்வார்கள். பணத்தால் சிலர் பேர் சொல்வார்கள், எனக்கு பணம் இல்லை, நான் ஏழ்மையிலே இருக்கிறேன், என்னால் ஹஜ் செய்ய முடியவில்லை என்று சொல்வார்கள். உடல் உபாதைகளினால் சொல்வார், எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் நான் ஹஜ் செய்யவில்லை என்று சொல்வார்கள். இன்னென்ன பிற காரணங்கள், பல பல காரணங்களை அவர்கள் ஹஜ்ஜுக்கு போக முடியவில்லை என்று அவர்கள் காரணங்களை சொன்னாலாம், அவர்கள் போக முடியாமல் போய்விட்டாலும் அங்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், நீங்கள் போக வேண்டிய, அங்கு போய் சேர வேண்டிய ஹாஜிகளாக அந்த தோட்டத்திலே நம்மை மாற்றிக்கொள்வதும் சூழ்நிலைகளையும் உலகம் முழுக்க ஏற்படுத்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நம்மால் முடியவில்லை என்று சொல்லுவோம், முடியாதவர்களையும் அல்லாஹ் அங்கே கொண்டு போய் சேர்ப்பான். முடிந்தவர்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அங்கே கொண்டு சேர்ப்பான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹாஜிகள் எல்லாம் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று சொல்வார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அங்கே ஹாஜிகள் லப்பைக் என்று சொல்லுகிறார்கள். இங்கே நாம் என்ன செய்ய முடியும்? இங்கேயும் ஹாஜிகளை போன்றே நீங்களும் என்ன செய்யலாம்? அவர்கள் செய்கின்ற அமல்களையும் இங்கே நாமளும் செய்யலாம். ஹஜ்ஜுக்கு போனவர்கள் அங்கு செய்வார்கள், போக முடியாதவர்கள் இங்கு செய்யலாம். ஹாஜிகள் என்ன செய்கிறார்களோ அதே அமல்களை இங்கும் நாம் செய்கிறோம் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இங்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, துல்ஹஜ் மாதம் 10ஆம் பிறைக்கு முன்னால் 9வது பிறையிலிருந்து நாம் என்ன சொல்லுகிறோம்? தக்பீர் சொல்லுகிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அங்கே லப்பைக் லப்பைக் என்று சொல்லுகிறார்கள். நாம் துல்ஹஜ் 9வது பிறை சுபுகிலிருந்து 13வது பிறை அசர் வரை அல்லாஹுவை தக்பீர் செய்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்று தக்பீர் சொல்லுகிறோம் அல்லவா? ஹாஜிகளை போன்று நாமும் தக்பீர் இங்கே சொல்லுகிறோம். அவர்கள் தல்பியாக்களை சொல்லுகிறார்கள், நாம் தக்பீரை சொல்லுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஹாஜிகள் 5 நாட்கள், பிறை 9, 10, 11, 12 இந்த 5 நாட்களை அவர்கள் என்ன அமல்கள் செய்கிறார்களோ அதே அமல்களை நாமும் இங்கிருந்து கொண்டே செய்யலாம் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு கடமையாக்கி இருக்கிறார். கண்ணியமானவர்களை, அரஃபா தினத்திலே அவர்கள் அரஃபா மைதானத்தில் தங்குவார்கள். அங்கே தங்குவார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? அங்கே தங்கி காலையில் இருந்து சாயங்காலம் வரை, மக்ரிப் வரை அங்கே தங்கி அழுவார்கள், தொழுவார்கள், அல்லாஹுவை வணங்குவார்கள், திக்ரு செய்வார்கள், குர்ஆன் ஓதுவார்கள், இறைவனிடத்திலே தங்களுக்கு அழுது தொழுது துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். இது அரஃபாவிலே அவர்களுக்கு செய்யக்கூடிய அமல்கள். அதே அரஃபா தினம் 9ஆம் நாள் அரஃபா தினத்திலே நோன்பு வைக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நோன்பு வையுங்கள். அந்த அரஃபாவுடைய நோன்பை வைத்தால் வருடம் முழுக்க நீங்கள் நோன்பு வைத்ததுடைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அரஃபா ஹாஜிகள் அங்கே தங்கவில்லை என்று சொன்னால் ஹஜ்ஜி முழுமை பெறாது. அன்பிற்கினியவர்களே, அரஃபாவில் முழுமையான அடைமையினுடைய அடையாளத்தனங்களை நோன்பு வைக்கக்கூடிய
திக்ரு செய்யக்கூடிய குர்ஆன் ஓதக்கூடிய தன்மைகளும் ஹாஜிகள் செய்வது போன்றே நாமும் இங்கே நோன்பு வைப்பதற்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் ஹாஜிகள் எல்லாம் அங்கே இஹ்ராமுடைய ஆடைகளை அணிந்து கொண்டு அவர்கள் காலையிலும் மாலையிலும் அவர்கள் அசர் முடியும் வரை அங்கே அரஃபாவிலே தங்கி இருப்பார்கள். அப்படி தங்கி இருக்கக்கூடிய ஹாஜிகள் அவர்கள் அரஃபா முடிந்து முஸ்தலிஃபாவிற்கு போய் அவர்கள் கற்களை பெருக்கி கொண்டு திரும்பவும் வந்து மினாவிலே வந்து தங்கி திரும்ப மறுநாள் அவர்கள் ஷைத்தானுக்காக வேண்டி ஜம்ரத்துல் அக்பாவிலே சென்று கல்லை எறிகின்றார்கள் அல்லவா? கல்லை எரிந்ததற்கு பின்னால் அவர்கள் முடியை வெட்டுவார்கள், குர்பானி கொடுப்பார்கள், முடியை வெட்டுவார்கள். குர்பானி கொடுத்ததற்கு பின்னால் முடியை வெட்டுவார்கள். அதே போன்றுதான் 10ஆம் நாள் நாம் குர்பானி கொடுக்க வேண்டும். தொழுகை முடிந்தவுடன் குர்பானி கொடுக்க வேண்டும். தொழுகை முடிந்தவுடன் குர்பானி கொடுக்குகிறோம். அதே போன்று நாமும் நகங்களையும் முடிகளையும் ஹஜ் பெருநாளுடைய முதல் பிறையிலிருந்து வெட்டாமல் இருந்து ஹாஜிகளை போன்றே நாமும் அவர்கள் இஹ்ராமை களைகின்ற நேரத்தில் அவர்கள் நெகங்களையும் அவர்கள் முடிகளையும் வெட்டுவது போன்றே நாமும் இங்கேயும் நெகங்களையும் முடிகளையும் குர்பானி கொடுத்ததற்கு பின்னால் வெட்ட வேண்டும் என்பதாக நமக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி நடைமுறைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அங்கே ஹாஜிகள் மினாவிலே தங்குவார்கள், அரஃபாவிலே தங்குவார்கள், முஸ்தலிஃபாவிலே தங்குவார்கள், ஜம்ராவிலே அவர்கள் கல்லெறிவார்கள். 10ஆம் நாள் அவர்கள் குர்பானி கொடுப்பார்கள். குர்பானி கொடுத்து முடியெடுத்து விடுவார்கள். இதே போன்றுதான் நாமும் இந்த அமல்களை செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். மாமின் இப்னு ஆதம் மின் அமலின் ஹாதிஹில் யௌமா ஹாதிஹில் ஐயாம் அஹபு இலல்லாஹி அகரக தம் என்று சொன்னார்கள். இந்த நாளிலே 10வது பிறையிலே துல்ஹஜ்ஜினுடைய 10வது பிறையிலே ஒரு சிறந்த அமல் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உலக வாழ்க்கையிலே உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் அனைவர்களும் மிகச்சிறந்த அமல் அந்த 10வது தினத்திலே குர்பானி கொடுப்பது என்பதாக சொன்னார்கள். ஒரு ஆட்டையோ அல்லது மாட்டையோ அல்லது ஒட்டகத்தையோ அறுத்து ரத்தத்தை அவர்கள் ஓட்ட விடுவதுதான் மிகச்சிறந்த அமல் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆட்டை அறுத்து கொடுப்பதினால் நமக்கு என்ன நன்மைகள் இருக்கிறது என்று நமக்கு ஒரு சிந்தனைகள் வரலாம். கண்ணியமானவர்களே, பொதுவாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள், உலகம் முழுக்க எந்த சிரமங்கள் வந்தாலும், உலகம் முழுக்க எந்த சிரமங்கள் எந்த கஷ்டங்கள் வந்தாலும், கொரோனா வந்தால் கூட சரி, அந்த ஹஜ்ஜுடைய பெருநாள் அந்த 10வது பிறையிலே ஆடுகளை அறுத்து குர்பானி கொடுக்க வேண்டும் என்பது 5000 ஆண்டுகள் முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குர்பானி கொடுத்தார்கள் அல்லவா? அந்த நினைவு சின்னங்களை இந்த ஹாஜிகளும் ஹாஜி அல்லாதவர்களும், ஹாஜிகள் அங்கே குர்பானி கொடுப்பார்கள், ஆனால் ஹாஜிகள் கொடுக்கின்ற குர்பானிக்கு குர்பானி என்று சொல்லப்படாது, அதற்கு ஹதி என்பதாக சொல்லப்படும். நாம் கொடுக்கின்ற அந்த ஆடை அறுத்து கொடுக்கக்கூடிய ஆட்டுக்கு குர்பானி என்பதாக சொல்லப்படும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஏறக்குறைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்து இந்த மண்ணிலே நடந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அமல் ஒன்றுதான் குர்பானி என்பதாக சொல்லப்படுகிறது. முதல் குர்பானி கொடுத்தவர்கள் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். நபீன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் குர்பானி கொடுத்தார்கள். அதற்கு பின்னால் நிறைய பேர்கள் குர்பானி கொடுத்தார்கள் என்பதை பற்றியும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் வசனங்களிலே நமக்கு சொல்லி காட்டுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் 2 பிள்ளைகள் முதலிலே உலகத்தில் குர்பானி கொடுத்தார்கள். 2 பேர்களுக்கு மத்தியிலே ஒரு சர்ச்சை வந்தது. அதிலே யாரின் பக்கம் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்காக வேண்டி 2 பேர்களும் ஒரு ஆட்டை, ஆளுக்கு ஒரு ஆட்டை அறுத்து குர்பானி கொடுத்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே அந்த வசனங்களிலே சொல்லுகிறான், வத்துலு அலைஹிம் நபா பனி ஆதம் பில் ஹக்கி இத் கர்ரபா குர்பானன் ஃபதுகப்பில் மின்ஹுமா அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மின் அஹதிஹிமா வலம் யதகப்பல் மினல் ஆഖിർ என்பதாக சொல்லுவார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபீன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மக்கள் 2 பேர்கள் குர்பானி கொடுத்தார்கள். குர்பானியை கொடுத்து 2 ஆடுகளையும் வெட்டி அந்த மாமிசங்களை எடுத்து 2 பேர்களும் மலையிலே கொண்டு வைத்தார்கள். அல்லாஹ் யாருக்கு சாதகமாக இருந்தானோ அவர்களின் குர்பானிகளை எடுத்துக்கொண்டான். ஹாபிலுடைய குர்பானியை எடுத்துக்கொண்டான், காபிலுடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். முதலிலே குர்பானி கொடுத்தவர்கள் நபீன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிள்ளைகள் என்பதாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ் அடுத்த வசனத்திலே சொல்லுவான்,
இன்னமா யதகப்பல் அல்லாஹு மினல் முத்தகீன் என்று சொல்லுவான். யாருடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லுகின்ற நேரத்தில் குர்பானியை பற்றி அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய குர்பானியை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னமா நிச்சயமாக அல்லாஹ் யதகப்பலு அல்லாஹு மினல் முத்தகீன், இறையச்சம் உடையவர்களுடைய குர்பானியை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவதாக பனு இஸ்ரவேலர்கள் வாழ்க்கை வரலாறுகள் ஒன்று குர்ஆனிலே சொல்லப்படும். சூரத்துல் பக்ரா என்று குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 2.25 ஜுஸுக்களை அதிலே சொல்லுவான். அதிலே ஒரு சரித்திரம் வந்திருக்கிறது. அந்த சரித்திரத்திலே சொல்லப்படுகிறது, பனு இஸ்ரவேலர்களுக்கு மத்தியிலே குர்பானி கொடுக்கப்பட்டது. அது எப்படி கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், அந்த பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்திலே ஊரிலே ஒருவர் அக்கிரமம் செய்துவிட்டு கொலை செய்து விட்டார். அவரை கண்டுபிடிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கேட்கப்படுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தத்பஹு பக்கரத்தன், நீங்கள் என்ன செய்யுங்கள், ஒரு மாட்டை அறுத்து குர்பானி கொடுங்கள். கொடுத்து விட்டு அந்த மாட்டினுடைய ஒரு மாமிசத்தை எடுத்து யார் கொல்லப்பட்டானோ அவன் மீது தூக்கி அடியுங்கள். அவன் எழுந்து யார் கொண்டார் என்பதை சொல்லிவிட்டு இறந்து போவான் என்ற சரித்திரத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். உலகத்திலேயே இரண்டாவதாக குர்பானி கொடுக்கப்பட்டது பனு இஸ்ரவேலர்களுடைய வம்சங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே சங்கடம் என்னவென்று சொன்னால், குர்பானி கொடுக்கின்ற நேரத்தில் தக்வா இருக்க வேண்டும். குர்பானியிலே எந்த கரியுடைய நோக்கங்களோ அங்கே ரத்தத்துடைய நோக்கங்களோ நமக்கு இல்லை என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அறுத்து கொடு என்று சொன்னால் அறுத்து கொடுத்து விட வேண்டும். எத்தனை கிலோ கறி என்ற நோக்கம் இல்லை, எப்படி இருக்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. அந்த மாட்டை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் பனு இஸ்ரவேலர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், ஒரு மாட்டை எடுத்து நீங்கள் இன்னல்லாஹ யஅமுருக்கும், அல்லாஹ் உங்களை ஏவுகிறான், அன் தத்பஹு பக்ரா, ஒரு மாட்டை எடுத்து அருங்கள் என்பதாக உங்களை ஏவுகிறான் என்று சொன்ன உடனே அந்த மக்கள் அடுத்த கேள்வி, அன்றும் சரி இன்றும் சரி அந்த யூதர்கள் பனு இஸ்ரவேலர்கள் எப்பொழுதுமே மோசமானவர்கள் தான். எப்பொழுது வேண்டுமானாலும் எதை சொன்னாலும் உடனே கேள்வி. அதுபோன்று கேள்விகளை கேட்டதால் அல்லாஹ் அவர்களுக்கு பலவிதமான சோதனைகளை கொடுத்தான். அந்த மாடு எப்படி இருக்கும், அதன் உயரம் எப்படி, அதனுடைய நிறம் எப்படி, அது என்ன சாப்பிடும் என்றெல்லாம் அவர்கள் கேட்பார்கள். அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய சோதனையை கொடுத்து அது விலை மதிக்கக்கூடிய மிகப்பெரிய மாடாக அதை அல்லாஹ் தஆலா அவர்கள் மீது சுமையை சுமத்தி விட்டார். அந்த மாட்டினுடைய தோல் அளவிற்கு தங்கம் கொடுத்தால் தான் அந்த மாட்டை வாங்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் கொடுத்து விட்டான். கண்ணியத்திற்குரியவர்களை, வரலாறை சொல்வதற்கு நோக்கம் இல்லை. ஆனால் நம்மிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் எப்படி நம்மை குர்பானி கொடு என்று சொல்லுகிறானோ உடனே கொடுத்து விட வேண்டும். கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதையும் தாண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய நிலையான இந்த குர்பானிகளை அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சில வழிமுறைகளை நாம் கொண்டு வர வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நம்மை பார்த்து சொல்லுகிறான், இந்த உம்மத்தை பார்த்து சொல்லுகிறான். சூரத்திலே இன்ன ஆத்தைனா கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன சானியக ஹுவல் அப்தர் என்ற சூராவிலே சொல்லுவான். அதிகமாக ஓதக்கூடிய அந்த சூராவிலே ஃபஸல்லி லிரப்பிக, நீங்கள் தொழுது விட்டு வன்ஹர், நீங்கள் ஆடுகளை மாடுகளை அறுத்து குர்பானி கொடுங்கள் என்று சொல்லுவான். நீங்கள் தொழுததற்கு பின்னால் குர்பானியை கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் அடுத்தடுத்த வசனங்களிலே அல்லாஹ் தஆலா பேசுவான். நீங்கள் கொடுக்கின்ற மாமிசம் எனக்கு தேவையில்லை, நீங்கள் அறுக்கின்ற ரத்தம் எனக்கு தேவையில்லை, உங்களுடைய ஆட்டினுடைய எந்த கரியின் பாதங்களும் எனக்கு தேவையில்லை, முடிகளும் எனக்கு தேவையில்லை என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா. உங்களிடத்திலிருந்து எனக்கு என்ன தேவை தெரியுமா? நீங்கள் ஆடை அறுத்து கொடுத்தாலும் மாடை அறுத்து கொடுத்தாலும் ஒட்டகங்களை நீங்கள் அறுத்து கொடுத்தாலும் என்னிடத்தில் எனக்கு தேவையானது வலாக்கி யனாலுஹு தக்வா, எனக்கு தக்வா மட்டும்தான் தேவை என்பதாக சொல்லுவார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரத்தமும் எனக்கு தேவையில்லை, எனக்கு இறைச்சியும் எனக்கு தேவையில்லை, இவைகளெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்கள் சொன்னவுடன் தக்வாவுடன் அறுத்து பலியிடுகிறீர்களா என்பது மட்டும்தான் எனக்கு தேவை என்று சொல்லுவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற நிறைய விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானியுடைய சட்டங்கள், குர்பானியுடைய விளக்கங்களை பற்றி நமக்கு சொல்லுவார்கள். அடுத்த வாரங்கள் இன்ஷா அல்லாஹ் அதனை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம்.
கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹாஜிகளை போன்று வருகின்ற இந்த துல்ஹஜ் மாதத்திலே இந்த 10 நாட்களை சிறப்பிற்குரிய பகலாக, சிறப்பிற்குரிய இரவாக அந்த 10 நாட்களை நாம் ஆக்க வேண்டும். அந்த 10 நாட்களிலேயும் நோன்பு வைப்பது மிகச் சிறந்தது என்று சொல்லப்படுகிறது. இல்லை முடியவில்லை என்று சொன்னால் அரஃபா நாளிலே நோன்பு வைப்பது மிகச் சிறந்தது என்று சொல்லப்படுகிறது. தான தர்மங்களை கொடுப்பது சிறந்தது என்பது சொல்லப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த துல்ஹஜ் 10 மிக சிறப்பிற்குரிய 10ஆக அதை நாம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரட்டைப்படை 10கள், ஒற்றைப்படை 10கள், அதன் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லக்கூடிய அந்த 10கள் துல்ஹஜ்ஜினுடைய 10கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வருகின்ற துல்ஹஜ்ஜை நல்ல முறையிலே முந்திய 10 நாட்களை சிறப்பாக அமல் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜையும் உம்ராக்களையும் செய்யக்கூடியவர்களாக, தவாஃபுகளையும் செய்யக்கூடியவர்களாக, வாழும் காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய, நேரடியாக சென்று சலாம் சொல்லக்கூடிய, ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியங்களையும், மறுமையிலே ஷஃபாஅத் பெறக்கூடிய பாக்கியங்களையும், காலம் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா வனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.